கோவிலில் தர சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போ கோயிலில் தர சக்கரை பொங்கல் மாதிரி செம டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செய்யறதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். தித்திக்கும் சக்கரை பொங்கல் செய்யலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவில் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் செம டேஸ்ட்டாக கோயிலில் தர சக்கரை பொங்கல் மாதிரி ஒரு பொங்கல் நம்ம வீட்லேயே செய்யலாம். மறக்காமல் கோவில் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நான் இதுக்காக 2 டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பாசி பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம எப்போவும் சாப்பாட்டுக்கு ஊற்றுற தண்ணியை விட ஒரு 2 டம்ளர் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா மசன்னு குழஞ்சி வெந்து வரும். இப்போது ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 முந்திரி, ஒரு 20 திராட்சை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். பாகு ரெடி பண்ணுறதுக்காக வெல்லத்தை 2-3 உடைச்சிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாகு நல்லா காய்ச்சிக்கலாம். வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்து வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கலர் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வரணுன்னா ஒரு டம்ளர் காய்ச்சின பாலை கடைசியாக ஊற்றி நல்லா கலரி விடுங்க. பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் கோவில் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.